இந்த மீன் கிடைச்சதே வந்து பெரிய விஷயமா ஆயிடுச்சு. கரை ஏற்றுறதுக்குள்ளே பாசையில் சுற்றிக்கிட்டு போதும் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல மீன். சரி ஓகே, இது வந்து மீன் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. பாபர் ஃப்ராகில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மீன் வந்து அடித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டான ஃப்ராக் தான். வா, சூப்பர் லொக்கேஷனில். எல்லோரும் வாகமலை முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் தான் உங்கள் பிரபு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எப்பயும் போல் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாக்கு பையோடு வந்திருக்கோம். எதுக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் போட்டு வைக்க தான். போன வாட்டி பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து மீன் போட்டோம் இல்லையா, அதில் இறந்துடுச்சு. கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் வரேன், அங்கங்கே மீன் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்குது, இதில் போட்டு வச்சா மீன் சாகாமல் இருக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் சாக்கு பையோட வந்திருக்கேன். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேன், நான் ஒன்றும் இதில் உட்காந்துக்கிட்டோமா? மேன், நான் வேணா உனக்கு புனர் விட்டுமா? புரியல மீன் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஓ, பின்னாடியே இல்லாமல் அடிக்கீங்க. அவ்வளோதான் போடாதா மீன் எகிரி பிடிச்சினா. ஆனால் பிடிச்சிச்சு மீன் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு லாக் ஆச்சான்னு தெரில. மரத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மீன் லாக் ஆயிடுச்சு. ஐயோ, பாசையில் சுற்றிச்சு. இது ரொம்ப ஜிம்பாக பாசையில் சுற்றிச்சு. அந்த சைடில் போய் எடுத்துறியான்னு தெரியும். இல்லை அப்படியே பொறுமையாக தெரியும். இதுக்கு இருக்க பாசி ஃபுல்லாக ஏறுண்டா பிறகு. நம்ம எதுக்கு இருக்க ரொம்ப பாசி ஏறும். இது வரைக்கும் எவ்வளோ பாசி இருக்கு போயிடு. அங்கே போயிடு. எவ்வளோ இந்த கிராஸில் போயிடுறா. இதில் போயிட்டு அங்கே இறங்கிக்கடா பக்கத்தில். இந்த வழியில் போ, இந்த செடிக்கு மேலே. கொஞ்சம் தூரம்டா தம்பி. வந்துரு மலையிலே தான் இருக்கு. அது இது சொல்லணும். பார்த்தீங்கன்னா மீனை வந்து கரை ஏற்றிட்டோம் ஒரு வழியாக. ஒரு நல்ல சைஸான மீன் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். பாபர் ஃப்ராகில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த மீன் வந்து அடித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டான ஃப்ராக் தான். இந்த மீன் கிடைச்சதே வந்து பெரிய விஷயமா ஆயிடுச்சு. கரை ஏற்றுறதுக்குள்ளே பாசையில் சுற்றிக்கிட்டு போதும் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல மீன். சரி ஓகே, இது வந்து கைட்டி போட்டு நம்ம நெக்ஸ்ட் மீன் வந்து பிடிக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்த கோணி பையில் வந்து இப்போ இந்த மீனை வந்து போட்டு வைக்கலாம். இதிலையாவது இன்றைக்கி இந்த மீன் உயிரோடு இருக்கா பார்ப்போம். பண்ணிக்கலாம்.